ஒன்றிய அரசு கருதலாம், கர்நாடக நினைக்கலாம். ஆனால் நண்பர்களே, மேகதாது அணையிலே ஒரு செங்கல்லை வைத்து கட்டுவதற்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் எந்த நிலையிலும் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற உணர்வை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் 93 வயதிலே ஒரு தலைவர் களத்துக்கு வருகிறார். நண்பர்களே, உலக வரலாற்றை புரட்டுங்கள். புரட்சியாளர்கள் தொடங்கிய போராட்ட களங்கள் என்பது தோற்றதாக வரலாறு இல்லை. பெரியார் எடுத்த முயற்சியிலே தோற்றதாக வரலாறு இல்லை. பெரியாருக்கு பிறகு தமிழர் தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் எடுத்த முயற்சியிலே தோற்றதாக வரலாறு இல்லை. எனவேதான் மேகதாது அணை கட்ட எண்ணுகிறேன், ஆணவ போக்கோடு அறிவிக்கிறேன், எகத்தாள தன்மையோடு சொல்லுகிறேன், இருமாப்போடு பேசுகிறேன். கர்நாடக அரசை, கர்நாடக முதலமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் போக்கு தன்மை மாற்றப்பட வேண்டும். கர்நாடக முதலமைச்சருடைய ஆணவ பேச்சு அடக்கப்பட வேண்டும். கர்நாடக அரசுடைய இடத்தாள தன்மை ஒடுக்கப்பட வேண்டும். கர்நாடக அரசுடைய முதலமைச்சருடைய நண்பர்களே எள்ளு நகையாடக்கூடிய பேச்சு தடுக்கப்பட வேண்டும். அதற்கு அதிகாரம் உள்ளது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையிலே தலையிட வேண்டும். காவிரி நீர் என்பது கர்நாடகத்திற்கு சொந்தம் அல்ல. காவிரி நீர் என்பது தமிழ்நாட்டிற்கு சொந்தம். காவிரி நீர் என்பது எங்களுக்கு சொந்தம். காவிரி நீர் என்பது தமிழ் மக்களுக்கு சொந்தம். காவிரி நீர் என்பது கடைமடைக்கு சொந்தம். எங்களுடைய தண்ணீரை, எங்களுக்குரிய பகுதியை, எங்களுக்கு சொந்தமானதை தடுப்பதற்கு எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும், எந்த அதிகாரங்கள் வந்தாலும் தவிடுபடியாக்குவோம் என்ற உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர், நண்பர்களே, திராவிட இனத்தின் தலைவர், திராவிட இனத்திற்கு முகவரியாக இருக்கிற தலைவர், திராவிட இனத்தின் உரிமையை வென்றெடுப்பதற்கு களத்தில் இருக்கக்கூடிய தலைவர், தமிழர் உணர்வை, தமிழர் உணர்ச்சியை உலகத்திற்கு பறைசாற்றுகிற தலைவர், தமிழர் மானத்தை மீட்பதற்காக களத்தில் நின்று போராடுகிற தலைவர். இந்த தலைவர் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய உணர்வுகளை கிளர்ந்தெழச் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மானத்தை மீட்பதற்கு களத்தில் இருக்கிறார். தமிழர் உரிமையை பாதுகாப்பதற்கு போராடுகிறார். தமிழர் வாழ்வாதார தன்மையை பாதுகாக்க குரல் கொடுக்கிறார். நண்பர்களே, இந்த தலைவர் தொடங்கி வைத்ததுதான் முதலிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று போராட்டம், நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் போராட்டத்தை இதே திருவாரூரிலே இந்த தலைவர் தொடங்கினார். எப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த தலைவர் இதே திருவாரூரில் விவசாய தொழிலாளர்களை ஒன்றாக சேர்த்து, விவசாய தொழிலாளர் அமைப்புகளை ஒன்றாக கூட்டி அவர் நடத்திய போராட்டம். நண்பர்களே, அன்றைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் முற்றுகை போராட்டம் நடத்தினார் என்பதற்காக இந்த தலைவரை சிறைச்சாலையில் அடைத்தது தமிழ்நாடு அரசு. நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என இந்தியாவில் முதல் குரல் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தமிழர் தலைவர். இவர் குரல் கொடுத்ததனால் தான் நடுவர் மன்றம் என்பது அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றம் அமைப்பதற்காக போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்ற தலைவர் தமிழ்